வெல்கம் டு செந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் சின்ன பொண்ணோட பர்த்டே விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் டு நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்ததுமே சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் மங்களகரமாக கோலமுமே போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி ஒரு 5-6 பேருக்கு மட்டும் சாப்பாடு வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 அடுப்பில் ஃபஸ்ட்டு சாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டீயுமே போட்டு குடித்தாச்சு. சாதம் வடித்து அதுக்கப்புறம் ஆற வச்சாச்சு. நல்லா தயிர் சாதம் கிளறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுக்குறதுக்கான பாக்ஸையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக கொண்டக்கடலை வச்சு ஒரு புளிக்கறி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஊறுகாவுமே அது கூட சேர்த்து கொடுத்தாச்சு. தயிர் சாதம் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா, நான் சாதத்தை வடித்து ஆற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டரு, அதுக்கப்புறம் காய்ச்சின பால், தயிர் எல்லாமே கலந்து கேரட்லாம் போட்டு அதே ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டாரு. தயிர் சாதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றி சூட சாம்பிராணிலாம் காமிச்சாச்சு. இன்றைக்கி நாங்கள் கேக் கட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. பிள்ளைங்களுக்குமே கேக் கட் பண்ணுறது அந்தளவுக்கு விருப்பம் இருக்காது. அப்படியே பண்ணாலுமே வீட்டிலே கேக் ரெடி பண்ணி அந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. பெரிய பாப்பாவுக்கு பர்த்டே வந்தப்பயுமே நாங்கள் அப்படி தான் பண்ணியிருந்தோம். வீட்டிலே கேக் ரெடி பண்ணி கட் பண்ணியாச்சு. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சின்ன பாப்பா கேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், ஒரு 5-6 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லியிருந்தா. அதனால் நாங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் இந்த அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பெரிய அளவில் பண்ண முடியல அப்படின்னாலும் சிம்பிளாக இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி தான் நாங்களுமே இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் முன்னாடிலாம் கோவிலுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா சாப்பாடு, அதுக்கப்புறம் இலை இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவோம். யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு வர பழக்கமே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் பர்த்டே டேஸில் நாங்கள் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே அன்னதான உண்டியல் இந்த மாதிரி போடுற பழக்கமே இருக்குது. பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்குமே விபூதியெலாம் வச்சு விட்டேன். ஆனால் இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறது இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ரொம்பவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்றைக்கி நாங்கள் பண்ணது. அப்புறம் என் பெரிய பொண்ணு பாப்பாவுக்கு கிஃப்ட்டுமே கொடுத்துருந்தா. நம்ம பெரிய அளவில் கேக் கட் பண்ணுறது, ஹோட்டல் போகிறது, இந்த மாதிரி போய் நம்ம என்ஜாய் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால நம்ம மனசுக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்கும். நமக்கு புண்ணியமுமே கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால. இந்த விஷயத்தை நான் எதுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நீங்களுமே இதை பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அல்லது வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, இல்லைனா உடை தானம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்பவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. வேறு எந்த மாதிரி நம்ம பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடெலாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வழக்கமாக போகிற முருகன் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்தே நாங்கள் சாப்பாடெலாம் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேயே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்குமே கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாடை நாங்கள் முருகன் கோவிலுக்கு உள்ளே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வெளியில் நிற்கிறவங்களுக்கு அப்படியே வரிசையாக அப்படியே கொடுத்துட்டு வந்தாச்சு. இவ்வளோ சின்ன அளவில் பண்ணதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் 5 பேருக்கு கொடுத்தது அடுத்து 50 ஆகணும், 500 ஆகணும், இன்னும் நிறைய பேருக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் அதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் உட்காந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் கோவிலுக்குள்ளேயுமே. அந்த பக்கம் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோவில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், இந்த முருகன் கோவில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு பசங்களுமே ஆஃப் டே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு பாஸ்தா கேட்டிருந்தாங்க. குக்கரில் தான் ரெடி பண்ணி தர சொன்னாங்களா, கொஞ்சம் பாஸ்தா வீட்டில் இருந்தது, அதையே எடுத்து அப்படியே குக்கரில் பாஸ்தா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் டைம் குக்கரில் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் டீயுமே வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கிளம்பியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் என் பொண்ணுக்கு கிஃப்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் டவுன் ஹால் ரோடு தான் போயிருந்தோம். பாப்பா ரொம்ப நாளாகவே வாட்ச் ரிப்பேர் ஆகிடுச்சு, வாட்ச் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாளா, சரி அவளுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பியிருந்தோம். மதுரையில் டவுன் ஹால் ரோட்டில் நிறைய வாட்ச் கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே தான் போய் வாங்கியிருந்தோம்.
ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவுக்கு தான் வாட்ச் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அப்புறம் பெரிய பாப்பாவுக்குமே வாங்கியாச்சு. எனக்குமே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் நாங்கள் அவளுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க வாட்ச்சு சின்ன பாப்பாவுக்காக. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ உள்ள மாடல் இதுதான், இப்போ எல்லோரும் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனமே சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வாட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா 230 வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டோம். இந்த ரேட்டுக்கு வந்து இந்த வாட்ச் வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எடுத்துட்டோம். இதே மாடலில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி எனக்கும் என் பெரிய பொண்ணுக்கு வந்து எடுத்திருந்தோம். இது வந்து எனக்காக எடுத்திருந்த வாட்ச்சு. அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவுக்குமே இன்னொரு வாட்சுமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.